ஒரு தளபதிக்கு இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும் போது சம்பிச்சிட்டேன். 2026 டிவிக்கே மட்டும்தான் எல்லாரும் இப்பயே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம். தலைவா சொல்றவங்க சொல்லுவாங்க தற்குறின்றது யாரும் தற்குறி கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்கும். யாரும் தற்குறின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு அறிவு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். அதனால சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அதை நம்ம கண்டுக்க கூடாது. கண்டுகிட்டா நீ தான் தற்குறி. கிரிக்கெட்டின் தந்தை சச்சின் டெண்டுல்கர் எப்படியோ மியூசிக்கின் தந்தை அனிருத். என்னமா மியூசிக், எல்லாருமே மியூசிக்கா கீபோர்ட்ல டொயின் டொயின் தான் வாசிப்பாங்க. அவர் கீபோர்ட்ல டமக் 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 போட்டு வாசி குத்து மெட்டிட்டா போல அனிருத். என்னமா மியூசிக் தலைவா, மெட்டிட்டார். உனக்கு என்ன யாரும் இல்லை அப்படின்னு காதல உருக்கி சொல்லிட்டா போல அனிருத்தன். கிளைமேக்ஸ்ல அப்படின்னு எஸ்.ஏ. சூர்யா அண்ணாரு பாருங்க ஆட்டம். பழைய எஸ்.ஏ. சூர்யா பார்த்த போல இருந்தது. என்னமா ஆட்டம் தெளிவா. சீமான் அண்ணன் வந்தாரு பாருங்க, அவர் அங்க அரசியல் எப்படி கராத்தா பண்றாரோ படத்திலும் பார்த்தா கராத்தா. ஒரு குத்து பொண்ணாரு பாருங்க, குத்து யாரும் அரசியல்வாதிய குத்துன போல இருந்தது அந்த ஒரு குத்து. என்னமா குத்து சீமான் அண்ணன். அவர் ஒரு வசனம் தாயின் கண்குலம் என்று அப்படின்னு ஒரு வசனம் பேசினா போல. எஸ்.ஏ. சூர்யா மறந்துட்டா போல அந்த வசனத்துக்கு. என்னமா வசனம். பஜாரத்துல படம் பார்த்தீங்கன்னா 3 hour கதையை பார்க்காத. ஏன்னா 2040 என்ன நடக்குமோ அதை இந்த படத்துல சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப குழந்தைங்க சாப்பிடு பட்டுக்குட்டினா சாப்பிட மாட்டுங்க. செல்லுல ஒரு லெக்க எங்க செல்ல குட்டி எங்க அப்படின்னா தான் குழந்தையா துண்ணுது. ஏன்னா இப்ப காலத்துல மொபைல் இல்லைன்னா உலகமே இல்லை. அது 2040 என்ன நடக்க போதோ அதை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சூப்பரா சொல்லியிருக்காங்க. 2040 இப்படிலாம் நடந்தா உலகம் எப்படி இருக்கும் நம்மளே சம்பிச்சு போயிட்டோம். ஆகா இப்படிலாம் நடந்தா. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். இதுல கருத்தை பார்க்காத எதையோ பார்க்காத 3 hour வந்தியா யோகி பாபா காமெடி ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு உக்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வந்தியா 240 போயிடுச்சேன்னு அழுவ கூடாது, சிரிச்சுட்டு போ. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம். அவர் 4 படம் நடிச்சிருக்காரு. 4 படமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதையை சொல்லுது. 4 படமும். இந்த படமும் பாத்தியா ஒரு கதையை சொல்லுது. ஏன்னா சில பேரு நடிச்ச மசாலாவே போட்டு அரைப்பாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. அதே போலதான் இந்த படம். எனக்கு எப்படி சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும், தலைவரை பிடிக்கும். யாரு விஜய் என்ன, அஜித் அண்ணன், இப்ப 4ஆவதா நம்ம பிரதீப் ரங்கநாதன். ஒரு கண்ணாடி அப்படி போடுவார் பாருங்க, பா அப்படியே மறந்துட்டேன். ஸ்டைலு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல எடுத்துன்னு வர்றாரு. அவரு பயங்கரமா பண்றாரு. படம் முழுக்க நல்ல என்டர்டைன்மெண்ட் தலைவா. ஹீரோயினி எல்லாம் வேணாம், ரொம்ப ரொமான்ஸ் ஆகுறாங்க ஹீரோயினி, கிளாமரா வராங்க ஹீரோயினி. அதனால ஹீரோயினி பக்கம் நான் போல. ஏன்னா அவங்க போட்டுக்கிறதே இவ்வளவு தான் கட்ஸு. அவங்க ரொம்ப நடிக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிங் சுமார் தான். ஆனா மற்றவங்க எஸ்.ஏ. சூர்யா அண்ணன், நம்ம பிரதீப் ரங்கநாதன் எல்லாரோட ஆக்டிங் பிரஜாரு. ஹீரோயினி கொஞ்சம் சும்மா அவங்க ரோலுக்கு ஏற்ற ஒரு ஆக்டிங், அவ்வளவுதான். அம்மனம்மனா நான் தலைவா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீ ஒரு மீடியா வந்து அம்மனம்மாறான்னு கேட்கிற கேள்வியா இது? அவரு எந்த பெண்மணியும் நம்ம அப்படி பேசக்கூடாது. இந்த படத்துக்கான ரோலுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறாங்க. ஆனா அவங்களோட ஆக்டிங் சுமாரா தான் இருந்தது, ரொம்ப பெருசா இல்லை. இந்த ரீல்ஸ்ல பேசுவாங்க பாத்தீங்களா, ரீல்ஸ்ல இருக்க ஆக்டிங் போல இருக்கு அவங்களோட ஆக்டிங். தலைவா இப்பதான் சொன்னேனே, அவர் மியூசிக்கா கீபோர்ட்ல வாசிக்கல. கீபோர்டு எப்படி டமக் 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 போட்டு மாட்டிட்டாரு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் சண்டை தான் வச்சிருப்பாங்க. இதுல கிளைமேக்ஸ்ல காமெடி வச்சு ஒரு பாட்டை ஒண்ணு போட்டுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல பாட்டு பயங்கர தெளிவா. மோளத்தை இப்படி அடிக்காம டும் 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 போட்டு பட்டிட்டாரு. பயங்கரமா இருந்தது. இந்த படத்தை ஜாலியா பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வருஷம் 2026 டிவிக்கு அங்க எப்படி ஜெயிப்பாரோ ஆர்சிபி கண்டிப்பா ஜெயிக்கும். இதை நீங்க பாப்பீங்க. எதுல சும்மா தெளிவா ஒரு நிமிஷம் தெளிவா. அந்த ஒரு நிமிஷம் சீன் என்னது, ஓட்டு போடுற போல ஒரு சீனு. யாருக்கு ஓட்டு போடணும்னு கரெக்டா ஓட்டு போடுன்னு அந்த சீன் அப்படி காட்டுறாரு. ஓட்டு போடுங்க அப்படின்னு காட்டுறாரு. அந்த சீன் வந்தது இப்ப நேரத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேரு சோம்பேறியா இருப்பாங்க, வீட்டுல தூங்கின்னு இருப்பாங்க ஓட்டு போடாம. அதுக்கு கண்டிப்பா ஓட்டை போடு, இல்லைன்னா ஓட்டை வேற யாருன்னா போட்டுருவாங்கன்ட்டு அந்த ஓட்டு சிம்பிளா காட்டுறாரு தலைவன். 3 டைரக்டர் லெஜண்ட் அவங்க எதிரில் சொல்லாரு, நீயே ஓட்டு போடு அப்படின்னு காட்டுறா போல. ஜனநாயகன் என்ன தலையா சம்பிச்சு போயிடுச்சு தலையா. முந்தா நேத்து கூட்டம் நெரிசலை பாத்தியா தலையா? அந்த கூட்டத்தை சம்பிச்சுட்டேன் நானே. என்னடா இது எப்பா, ஒரு ரசிகருக்கு ஒரு தளபதிக்கு இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும் போது சம்பிச்சுட்டேன். 2026 டிவிக்கே மட்டும்தான் எல்லாரும் இப்பயே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் தலைவா.
சொல்றவங்க சொல்லுவாங்க தற்குறின்றது யாரும் தற்குறி கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்கும். யாரும் தற்குறின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு அறிவு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். அதனால சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அதை நம்ம கண்டுக்க கூடாது. கண்டுகிட்டா நீ தான் தற்குறி. பேசுறவங்க பேசட்டும், ஏன்னா அவங்களுக்கு வாய் இருக்கு, பேசுது, வலிக்கிற வரைக்கும் பேசட்டும். வலிச்சா அவங்களே கம்முன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நான் பேசுறேன், நீ என் பதிலுக்கு பேசுனா வாய் வலிக்கும். அதனால பேசுறேன்னா கம்முன்னு விட்டு போயிடு. ஓட்டு போடும் போது பார்க்கணும், பேசுறவங்க சொல்லட்டும். 2026 யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு அப்ப தெரிஞ்சிடும் தெளிவா. எதிர்கட்சியா உட்காந்தா கூட நம்மளுக்கு நல்ல விஷயம். ஒருத்தர் புதுசா வந்து எதிர்கட்சியா உட்காந்தா அது பெரிய விஷயம் தெளிவா. அப்படிப்பட்டதான் கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சியா உட்காந்தா போல முதல் வாட்டி வந்து. அதே போல இவர் வந்தாலும் ஒரு பெரிய விஷயம் தானே, சந்தோஷமா எடுத்துக்கோங்க. எத்தனையுமே ஜெயிக்கிறதுலாம் ஒரு பெரிய இது கிடையாது தெளிவா. எடுத்தோடனே தோல்வி இருந்தாலும் சந்தோஷம் தான், எதிர்கட்சியா இருந்தாலும் சந்தோஷம் தான். நன்றி தெளிவா. அதுதான் தவறு. 2 இடத்துல நிக்கிறா போல தளபதி, 2 இடத்துலயும் ஜெயிச்சு ஒரு இடத்த அண்ணன் போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா போல. நீ வேணா பாரு, எழுதி வச்சுக்கோ. 2026 டிவிக்கு அங்க ஜெயிக்க போகுது, 2026 ஆர்சிபியும் ஜெயிக்க போகுது தலைவா, ஆர்சிபியும் ஜெயிக்க போகுது. இதுதான் நடக்க போகுது, நீ எழுதி வச்சுக்கோ.